வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு, மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடக ராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பயிற்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப யுனிக்கா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். தன்னுடைய திறமையில எந்த விதமான ஒரு அமைப்புமே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது திறமைகளை நம்பி உழைப்பவர்கள் அப்படின்னு சொன்னா அது மிதுன ராசி அன்பர்கள் தான். திறமைக்கு அப்பாற்பட்டு இவர்கள் அந்த வேலை ரீதியாக சில விஷயங்களை கடுமையான ஒரு போராட்டத்தோட தான் இவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் பிறந்த இடத்துல இருந்து ஒரு 1000-1500 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு உண்டான அங்கீகாரம். இவர்கள்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப எளிமையாகவும் செய்து முடிக்கக்கூடியவர்கள். குடும்பம் ரீதியாக நிறைய விஷயங்கள்ல ரொம்ப அந்யோன்யத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள். குடும்பத்துல இருக்கிறவங்க இவர்களோடு பாசமாக இருக்கணும், எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை மிகவும் ஒரு அருமையாக, அதாவது ரொம்ப ஒரு தாய் போன்று அவர்களை ஒரு பரிமாறக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த தமிழ் வருடம் பராபவ வருடம் இவர்களினுடைய குடும்பம் ரீதியான நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சண்டை சச்சரவுகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் நல்ல
நல்ல பாசத்தோடையும் ஒரு அந்யோன்யத்தோடையும் இருக்கணும்னு நினைத்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக மாறிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா அந்த வலியும் வேதனையும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக அந்த குடும்பத்தினால பாதிக்கப்பட்டு, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால ஏமாற்றப்பட்டு, சில பேருக்கு திருமணம் ஆன உடனே ஒரு 6 மாதத்துல ஒரு வருடத்துல விவாகரத்து வழக்குகள், சில பேருக்கு திருமணம் ஆகி ஒரு 10 வருடம் கழிச்சு ஒரு நல்ல குழந்தைகள்லாம் பிறந்து நல்ல எல்லாம் லைஃப்ல எல்லாமே நம்ம செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் மூலமாக தொந்தரவுகள், அடுத்து 3வது நபர்களின் தலையீட்டுனால அந்த குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு அவமானங்கள், இப்படி இந்த குடும்பத்தை சார்ந்த சில பிரச்சனைகள் இவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். இது எல்லாமே கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக நடந்திருக்கும். இந்த பிரச்சனை போக காணாத குறைக்கு இவர்களினுடைய வேலையில நிலையற்ற தன்மை, எங்க போய் நம்ம பிழைக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்களினுடைய கண்களில் இரத்த கண்ணீர் மட்டும்தான் வரல. தனியா இருக்கிற சமயம் தன்னைத்தானே ஒரு அழுது கொண்டு, வெளியில போய் நம்ம அழ முடியாது, அட்லீஸ்ட் நமக்குள்ளேயாவது அழுதுக்கணும் அப்படின்னு அந்த வாய் விட்டு அழுது சில விஷயங்களெல்லாம் இவர்கள் மனம் தேற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த பராபவ வருடம் இவர்களுக்கு இந்த குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலுமான ஒரு நிவர்த்தி. இப்போ உங்களுக்கு விவாகரத்தே ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கெல்லாம் 2வது திருமணம் ஆகியும் அந்த திருமணத்துல மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள், இது எல்லாமே இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் நடக்குது மேடம், வேற யாருக்குமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மிதுனராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த பக்கம் போனாலும் ஒரு முட்டுக்கட்டை விழுது. அதாவது ஒரு தேரோட்டம் நடக்குது அப்படின்னா அந்த தேர் நகர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய சக்கரத்துல முட்டுக்கட்டை வைப்பாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? அந்த தேர் அப்படியே விரைவாக நகர்ந்துடக்கூடாது, எல்லாரும் மக்கள் இழுக்கிற இழுப்புக்கு அந்த தேர் விரைவாக நகர்ந்துடக்கூடாது. அப்படி நகர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் நடக்கும். அதனாலதான் அந்த முட்டுக்கட்டை வைக்கிறாங்க. ஆனா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கைன்ற ஒரு தேர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு முட்டுக்கட்டை. யாராவது வந்து நீ இது செஞ்சா தப்பு, நீ இந்த தொழிலெல்லாம் போகக்கூடாது, உனக்கு வேலை தான் லாய்க்கு, அந்த வேலைக்கு போகாத, இந்த வேலைக்கு போகாத, இந்த பொண்ணை பார்க்காத, அந்த கல்யாணம் பண்ணிக்காத, இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அந்த முட்டுக்கொட்டையை சந்தித்து கொண்டு இருக்கின்றவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இவர்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்து முழுமையாக ஒரு விடிவு காலம் அப்படின்றது இந்த பராபவ வருடம் வரும். ஆனா இதுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மெயினாக ஒரு தெய்வ பிரார்த்தனை. உங்களுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கு, ஆனா அதை வாய் விட்டு, அதாவது மனம் விட்டு பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. ஒரு கோயிலுக்கு போனா அங்க ஒரு நிம்மதி கிடையாது, அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு அந்த நிம்மதி இல்லாத ஒரு லைஃபாக இருக்கிறதுனால அந்த தெய்வ பிரார்த்தனையை வீட்டிலேயே பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கோயில்ல போய் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. முதல்ல வீட்டுல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்றது நம்மளுடைய வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். எப்போதுமே நம்ம தெய்வ பலத்தை எந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும் போது அந்த தெய்வம் நம்ம கூடையே பிரயாணிக்கும். அந்த தெய்வத்தினுடைய பலம் தான் நம்மளை ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றும். இந்த மாதிரியாக சில தெய்வ வழிபாடை பண்ணும்போது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் ஒரு நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை ரீதியான வழக்குகள் அப்படின்றது இருக்கு. நீங்க செய்யாத தவறுக்கு உங்களுடைய அலுவலகத்துல உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியான சில இழப்பீடுகளை இழந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அந்த வேலையில தேவையில்லாத ஒரு பணி நீக்கம், அடுத்து ப்ரமோஷன். அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அவங்க கிட்ட போய் கேட்டா தெரியும்,
விஷயங்கள்லையும் அவங்க மிதுன ராசியாக இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பதவி உயர்வுகள் நடக்கும்போது இவர்களுக்குன்னு யார்தான் எங்கிருந்து வருவாங்களோ தெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இதனால இந்த மிதுன ராசி என்பவர்கள் அந்த அரசாங்கத்துல கிடைக்க வேண்டிய சில சலுகைகளை பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே இந்த பராபவ வருடத்துல முழுமையாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐப்பசி மாதத்திற்கு மேல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வைகாசியிலிருந்து உங்களுக்கு அந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியை கொடுத்தாலும் திரும்பியும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளியரா இந்த வருடம் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நிவர்த்திகள் கிடைக்கும். பண வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். தொழில் செய்யறதுக்கு தேவையான முதலீடுகள், தொழில் செய்யறதுக்கு தேவையான கடன்கள், இந்த மாதிரியாகலாம் வாய்ப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் வரும். தொழில் ரீதியாக இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அனுமதி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிதுனராசி என்பவர்கள் இங்கே ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்க சில அப்ரூவல்ஸுக்கெல்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காமலே இருந்திருக்கும். இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்தி அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.